ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு Node.js பிளேலிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்க்க போகிறோம்னா, Node.js லேர்ன் பண்ணதுக்கு எதெல்லாம் ப்ரீ ரெக்வெஸ்ட்டோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ECMA ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ECMA ஸ்கிரிப்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ECMA ஸ்கிரிப்ட் என்னென்னா, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு பேசிக், ஓகேவா? ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஸோ இது எதுக்கு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ், ஸோ இதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுற எல்லா ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது, ஸோ இந்த எல்லா ஆக்ஷனும் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ எக்மா இன்டர்நேஷனல் வந்து கம்பெனி நேம். ஸோ அவங்க கிரியேட் பண்ண ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை தான் எல்லா கம்பெனியும் எல்லா ப்ரௌசரும் ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ஓன் ஸ்டைலில். ஸோ கூகுள் குரோம் வந்து ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இந்த எக்மாவோட எவ்ரி வெர்ஷனை ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களோட ஓன் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எக்மா ஸ்கிரிப்ட். ஸோ எக்மா ஸ்கிரிப்ட் தான் ஷார்ட்டாக இஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எக்மா ஸ்கிரிப்டில் வந்து 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒன்று வந்து ECMA 2 அண்ட் ECMA 402. ஸோ 262ன்றது காமனாக எல்லா ஏபிஐயும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி 262 தான் வரும். 402வில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலைசேஷன் ஏபிஐலாம் வரும். ஸோ எப்படின்னா நம்பர் ஃபார்மேட், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நம்பரிங் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கரன்சி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 402வில் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ அப்புறம் வந்து நம்ம கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ECMA 2022. ஸோ EC 2022 தான் கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ போய் நம்ம அப்புறம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ES.Nextன்னு சொல்லுவாங்க. ES.Nextனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் கோட் எழுதிட்டு இருக்கீங்களோ அப்போதைக்கு இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை அப்கமிங் வெர்ஷன் தான் நம்ம இது போக போக நம்ம Node.js லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன் எப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1997 பண்ணாங்க. அப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கிறது வந்து 11th வெர்ஷன். இப்போ 12th வெர்ஷன் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சும்மா ஹிஸ்ட்ரி பார்ப்போம், ஓகேவா? நம்ம 1997 வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர்லேயே 1998 ஒரு வெர்ஷன், 1999 ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 இயர்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு தேர்ட் 1999 வந்து அது ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வருஷம் பார்த்தீங்கன்னா அது மாறவே இல்லை. 10 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ES4 வந்துச்சு. ES4 வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஆனால் அது வரலை, அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ES5 வந்து தான் 2009 வந்திருக்கு. 10 இயர் கேப்பில் வந்திருக்கு, ஓகேவா? இது இப்போதைக்கு இதுதான் மெயினாக ப்ரைமரியாக நிறைய பேர் வந்து ES5 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 9 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து 2015 ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகேவா? 15. ஸோ 15லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ரிலீஸ் இருக்கும். ஸோ ES7 வந்து 26, ES8 வந்து 2017. ஸோ லைனாக ஒவ்வொரு வருஷம், ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் வந்து 10 இயர் 5 இயர் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. Node.js வந்து 2007, 8ல் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் 10, 11, 12 அப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. நோடு எப்போ வந்துச்சோ அப்போ வந்து JavaScript ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்மா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகி நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ES6 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸ். இப்போ எல்லா கம்பெனி வந்து ES6 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ES6ல வந்து நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க, நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர். அப்புறம் அதுலேருந்து ஒவ்வொன்றிலும் நிறைய ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எவ்ரி இயர் வந்து 10 இயர் 5 இயர்ஸ்க்கு பண்ணாமல் எவ்ரி இயர் வந்து ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்ஸ்டாக ஆகிட்டே இருக்குது JavaScript எவ்ரி இயர். இப்போ பவர்ஃபுல் லாங்குவேஜ், பவர்ஃபுல் ஸ்டாண்டர்டாக மாறிட்டு இருக்கு. அதுக்காக தான் அந்த வெர்ஷனை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் பேசிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம JavaScriptனா என்னென்னு பார்ப்போம், ஓகே? இதெல்லாம் வந்து நம்ம Node.jsக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட், ஓகேவா? இதெல்லாம் படிக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்கேருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துன்றது URL போட்டிருக்கேன். உங்கள் என்ன நீங்கள் யூஸ் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து JavaScript பற்றி போட போகிறேன். ஸோ வாட் இஸ் JavaScript அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.